ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமிஸ் லவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீல் பிளான் நம்பர் 2. ஸோ நம்ம வந்து ஒரு 1 வீக் முன்னாடி மீல் பிளான் 1 பார்த்தோம். அதில் வந்து நம்ம 1 வீக்குக்கான வெஜிடபிள்ஸை ப்ரெப் பண்ணி, அதாவது கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு அது எப்படி இருந்துச்சுன்னு அப்படின்னு நான் உங்களுக்கு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதையும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது அந்த 1 வீக் முன்னாடி போட்ட மீல் பிளானில் இருக்கிற அந்த மெனுவோடையே நான் வந்து ஸ்டிக் ஆன் பண்ணிக்கிட்டேன். ஆல்மோஸ்ட் 90% அப்படியே அதை ஃபாலோ பண்ணி அப்படியே செஞ்சேன். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக, ரொம்ப டைம் சேவ் ஆச்சு. அதே மாதிரி வந்து அந்த ஒரு ஒரு டென்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த டென்ஷனும் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம யூஸ்வலாக அப்போ அந்த நேரத்துக்கு கட் பண்ணி சமைச்சு சாப்பிட்டோன்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நான் வந்து சாலடுக்கு பப்பாயா, கேரட், குக்கும்பர் இது 3த்துமே நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அது நான் ஃப்ரைடே வரைக்குமே வச்சு சாப்பிட்டேன். அதாவது சண்டே பிளான் பண்ணதை நான் ஃப்ரைடே ஈவினிங் வரைக்குமே வச்சு சாப்பிட்டேன். அதில் வந்து எனக்கு அந்த ஜூசினஸோ இல்லை அதெல்லாம் எதுவுமே குறையல, டேஸ்ட்டுமே சேஞ்ச் ஆகலை, ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம நல்லா ஏர்டைட் பாக்ஸில் தான் போட்டிருக்கோன்றதுனால அது ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, குக்கிங்க்கு நம்ம 1 வீக்கு கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. பெருசாக எனக்கு எதுலேயுமே டிஃப்ரென்ஸே தெரியல. இன்ஃபேக்ட் நம்மளோட வேலையை வந்து கொஞ்சம் பாதியாக குறைஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்தது. 1 வீக்கு கட் பண்ணி வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதுதான் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எல்லாமே அந்த 1 வீக் கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் தான். இந்த பொட்டேட்டோ, ஆனியன், தக்காளி அதெல்லாம் கிடையாது, மிச்ச வெஜிடபிள்ஸ் தான். ஸோ இப்போ நம்ம வீக் 2க்கு நம்ம ஒரு மீல் பிளான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ தான் காய்கறி கடைக்கு போயிட்டு வந்திருக்கோம். ஸோ வந்தோடனே சிங்கில் கொஞ்சம் தண்ணியை நப்பிட்டு அதில் காய்கறியை போட்டு கழுவுறதுக்கு போட்டிருக்கேன். ஸோ என்ன காய்கறி பார்த்திங்கன்னா, கோவக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய், பாவக்காய், அதுக்கப்புறம் முள்ளங்கி அதெல்லாம். ஸோ அது கொஞ்சம் அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, பச்சை மிளகா, கருவேப்பிலைக்கு நம்ம காம்பு எடுத்து வச்சோன்னா கண்டிப்பாக 2 வீக்ஸ் வரைக்கும் வரும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து வாஷ் பண்ண தேவையில்லை. எப்போ யூஸ் பண்ண போகிறோமோ அப்போ வாஷ் பண்ணிக்கிட்டாலே போதும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரி சேவர். இது நான் வந்து டாலர் ட்ரீல தான் வாங்கினேன். சரி, வாங்கும்போது கொஞ்சம் யோசனையில் தான் வாங்கினேன் எப்படி இருக்குமோ அப்படின்ட்டு. பட் நான் நினச்சதை விடவே நல்லாவே இருக்கிறதுனால நான் இதை வந்து நம்ம கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து 2 லேயர்ஸாக இருக்கும் அந்த பாக்ஸு. ஒரு பாக்ஸு, அதுக்கு மேலே வந்து அப்படியே கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி, காற்று போகிற மாதிரியான ஒரு ட்ரே மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்து லைட்டாக நம்ம டிஷ்யூ போட்டுட்டு நம்ம என்ன ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ நம்ம அதை போட்டுக்கலாம். ஸோ இதனால வந்து உங்களுக்கு மாய்ச்சர் பில்ட் ஆகாமல், உங்களுக்கு அது ரொம்ப சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அப்பப்போ எடுத்து பார்த்து வச்சுட்டு இருந்தோன்னா 2 வீக்ஸ் வரைக்குமே நல்லாவே இருக்கும். மேலேயும் ஒரு டிஷ்யூ போட்டு மூடி வச்சிட்டோன்னா நல்லாவே வரும். ஸோ நம்ம சமைக்கும் போது இந்த 2 பாக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வேண்டியதை எடுத்து திரும்ப நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். பார்க்கவும் நீட்டாகவும் இருக்கும், நிறைய ஸ்பேஸும் எடுக்கலை, நிறைய நாளே வரும். மீல் பிளான் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு போடுறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. காய்கறி வாங்கிட்டு வந்து அதை நம்ம ஃப்ரிட்ஜில் வைப்போம் இல்லையா, அந்த நேரத்துக்குள்ளேயே கூட நீங்கள் என்ன காய்கறிலாம் அங்கே வச்சுருக்கீங்கன்னு பார்த்துட்டு டக்குன்னு நீங்கள் போட்டுக்கலாம். இது பண்ணுறதுனால வந்து நம்மளுக்கு நிறைய டைம் சேவ் ஆகுறது மட்டும் இல்லாமல் எல்லா பொருளையும் நம்ம யூஸ் பண்ணிடுவோம். எதுவுமே வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து மீல் பிளான் நம்பர் 2 க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு 4-5 மீல் பிளான் வச்சுருந்தா கூட பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து அது அப்படியே ரொட்டேஷன் பேசிஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஒரு 7 டேஸ்க்கு பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் அதுதான் பண்ண போகிறோம். என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் வெஜ்ஜீஸ் இருக்குது இன்னுமே ஃப்ரிட்ஜில். ஸோ அதை ஃபஸ்ட்டு காலி பண்ணிவிட்டு நம்ம இப்போ புதுசாக வாங்கியிருக்க வெஜ்ஜீஸை நான் குக் பண்ண வைக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ மண்டே வந்து பார்த்திங்கன்னா, மார்னிங் தோசை, சட்னி ஆர் பொடி. அப்புறம் வந்து மண்டே லஞ்சுக்கு வந்து குருமா குழம்பு. ஸோ குருமா குழம்பு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம யூஸ்வலாக சப்பாத்தி குருமா, இட்லி குருமா அப்படி தான் சாப்பிட்ருப்போம். பட் இந்த குருமா வந்து நம்ம வீட்டில் நார்மலாக லஞ்சுக்கு ரைஸுக்கே வச்சு சாப்பிட்லாம். ஸோ என்கிட்ட கொஞ்சம் காய் எல்லாமே இருந்ததுனால அது எல்லாத்தையும் போட்டு ஒரு குருமா. அதுக்கப்புறம் ஆஸ்பாரகஸ் ஒரு கட்டு இருந்துச்சு. ஸோ ஆஸ்பாரகஸ் ஃப்ரை, அப்புறம் புதினாவும் இருந்துச்சு. அதை வச்சு துவையலும் அரைச்சாச்சு. ஸோ எதுவுமே மிச்சம் மீதி ஃப்ரிட்ஜில் கிடையாது. இப்போ நம்ம உள்ளே வைக்க போகிறது தான் புதுசாக இருக்க போகுது. ஸோ மத்தியானத்துக்கு குருமா வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதனால நைட்டுக்கு சப்பாத்தி அதே குருமா வச்சு சாப்பிட்டுட வேண்டியது தான். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா,
இது வந்து சீஸ் சப்பாத்தி மெயினாக என் பையனோட லஞ்ச் பாக்ஸ்க்கு. எங்களுக்கு வந்து தோசை இல்லைன்னா சப்பாத்தி போட்டுப்போம். அப்புறம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு கீரை வந்து இந்த வீடியோவில் இருக்காது. ஏன்னா வந்து நாங்கள் மண்டே ஈவினிங் தான் போய் வாங்க போகிறோம். காஸ்கோவில் தான் வாங்குவோம். ஸோ பருப்பும் கீரையும் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வெண்டைக்காய் ஃப்ரை. ஸோ நான் வாங்கியிருக்கிறது இந்த வாரத்துக்கு வெண்டைக்காய், கோவக்காய், கத்திரிக்காய், பாவக்காய் இது எல்லாமே சீக்கிரம் கெட்டு போகிறதுனால இதில் ஃபஸ்ட்டு எது சீக்கிரம் போகுமோ அதை எடுத்து சமைச்சிட்டேன். ஸோ வெண்டைக்காய் முடிச்சாச்சு. அப்புறம் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொட்டி ஆர் சப்பாத்தி மாதிரி தான். ஸோ ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் ராகி அண்ட் வீட் ஃப்ளாரை போட்டு நம்ம சப்பாத்தி போட்டு தொட்டுக்க தக்காளி தொக்கு தான் வைக்க போகிறேன். அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொடி தோசை. ஸோ சின்ன சின்னதாக தோசை பண்ணி அதில் பொடி பரட்டி கொடுத்துருவேன் என் பையனுக்கு. எங்களுக்கு வந்து நார்மல் தோசை அண்ட் பொடி தான். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு கோகோனட் ரைஸு, அதுக்கப்புறம் கோவக்காய் ஃப்ரை. இப்போ நம்ம இப்போ போட போகிற இந்த வெஜிடபிள்ஸ்லாம் உங்களுக்கு நார்மலாக கட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். பட் நம்ம அதையும் இன்றைக்கி ப்ரெப் பண்ணி வச்சிட போகிறோம். அப்புறம் நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அகைன் ஒரு தோசை அண்ட் சிக்கன் கறி. ஸோ தோசை மாவு இருந்துச்சுன்னா இதுதான் அதோட எஃபெக்ட். அதை காலி பண்ணணுமே அப்படின்னு சொல்லியே நம்மளுக்கு தோசை இட்லி இல்லை நான் பணியாரம் அப்படின்னு மாறி மாறி வரும். நெக்ஸ்ட் டே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எக்கு அண்ட் சீஸ், பாயில்டு எக் அண்ட் சீஸ் வச்சு ஒரு சாண்ட்விட்சு. ஸோ இது எல்லாருக்குமே என் பையனோட லஞ்ச் பாக்ஸும் சரி எங்களுக்கும் சரி. அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து தால் அண்ட் பாவக்காய் தொக்கு. அப்புறம் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி அண்டு சாம்பார். ஸோ அது வந்து நான் கொஞ்சம் முன்னாடி சிம்பிளாக இருக்கணும் அன்றைக்கி தேர்ஸ்டே வந்து, அதனால நான் சிம்பிளாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ரைடே வந்து சாம்பார் இருக்கும். ஸோ அதனால் சாம்பார் அண்டு தோசை. அப்புறம் என் பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இட்லி நான் நைட்டு பண்ணலையா, ஸோ அதை வச்சு பொடி இட்லியாக போட்டு கொடுத்துருவேன் நான். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு கீரை அரைச்சது, அதுக்கு கூட வந்து முள்ளங்கி ஃப்ரை. ஸோ முள்ளங்கி ஃப்ரைலாம் நம்ம நார்மல் பொரியல் தான், அது நல்லாயிருக்கும் அது. ஸோ அகைன் நைட்டுக்கு சப்பாத்தி அண்ட் எக் கறி. அதுக்கப்புறம் நான் வந்து சிக்கனுமே வாங்கியிருக்கேன். ஸோ அது வந்து நான் மேரினேட் பண்ணி வச்சுட்டு எப்போ சாப்பிட்ணுன்னு தோணுதோ அப்போ நாங்கள் செஞ்சுப்போம். மோஸ்ட்லி ஃப்ரைடே நைட்டு இல்லை சாட்டர்டே அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த மெனுவில் இருக்காது. பட் அது பிளான் பண்ணி வச்சுப்போம். ஸோ சாட்டர்டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து கஞ்சி அண்ட் துவையல். இது ரொம்ப குயிக்கு, ஒரு 5 மினிட்ஸ்லேயே அதை முடிச்சிடலாம். அதாவது ப்ரிப்ரேஷன் வேலை 5 மினிட்ஸு. அப்புறம் மத்தியானத்துக்கு கேப்சிகம் ரைஸு அது, அப்புறம் ரைத்தா. நைட்டுக்கு ஊத்தப்பம், சட்னி. அகெயின் அந்த டைமில் நாங்கள் அந்த சிக்கன் வந்து நான் மேரினேட் பண்ணி கபாப் மாதிரி தான் பண்ண போகிறேன். கபாப் ஒரு டிக்கி மாதிரி தான் இருக்கும். அடுத்து வந்து சண்டே மார்னிங் வந்து பொறுமையாக இருந்துச்சு தோசை. மத்தியானத்துக்கு வந்து இனிமேல் தான் யோசிக்கணும். ஏன்னா இதுலேயுமே கொஞ்சம் லெஃப்ட் ஓவர்ஸ்லாம் இருக்கும். அதை வச்சு நம்ம பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து உப்புமா. ஸோ இப்போ நம்ம மீல் பிளான் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம மீல் ப்ரெப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதை எடுத்து இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் எடுத்து ஒட்டிட்ட பிறகு அப்பாடா இன்னும் ஒரு வாரத்துக்கு மண்டையை போட்டு உடைக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு டைம் டேபிள் போட்டு வச்ச மாதிரி ஆகிடும். சாப்பிட்றவங்களும் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இன்றைக்கி இதுதான் அப்படின்னு மனசை ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ இப்போ எல்லா காய்கறிகளும் கழுவியாச்சு. இப்போ நம்ம எடுத்து இதை ப்ரெப் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியது தான். எல்லா காய்கறியும் நம்ம கட் பண்ண போகிறதில்ல. கத்திரிக்காயெலாம் நம்ம எப்போ வேணுமோ அப்போ தான் கட் பண்ண போகிறோம். கத்திரிக்காய் இந்த குடமிளகாய் இது ரெண்டுத்தையும் அந்த டைமுக்கு கட் பண்ண போகிறேன். மிச்சதெல்லாம் நம்ம இன்றைக்கி ஃபுட் ப்ராசஸில் சாப் பண்ணிட வேண்டியது தான். இப்போ நம்ம பாவக்காய்க்கு உள்ளே இருக்கிற அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சாச்சு. கோவக்காய்க்கு 2 எண்ட்ஸையுமே கட் பண்ணி வச்சாச்சு. வெண்டைக்காய்க்குமே அதே தான். குடமிளகாய் லைட்டாக தொடச்சிட்டு நம்ம பாக்ஸில் போட்டு வச்சிட வேண்டியதான். ஸோ எப்போ வேணுமோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் கத்திரிக்காய்.
இதுவுமே கொஞ்சம் தொடச்சி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 1 வீக்குக்கு கண்டிப்பாக வரும். கத்திரிக்காய் வந்து இப்போ நம்ம போட்ட மெனுவில் இருக்காது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் சாப்பிட்ற ஒரே ஆள் நான் மட்டும்தான்றதுனால எனக்கு எப்போ வேணுமோ அப்போ நான் செஞ்சுக்கலான் இருக்கேன் நான். 2 நாள்லேயும் செய்யலாம், இல்லை ஒரே நாளில் கூட நான் செஞ்சுப்பேன். ஸோ அது இன்னும் பிளான் பண்ணலை. அதே மாதிரி சிக்கனும் வாங்கி வச்சாச்சு. இப்போ இதையுமே கொஞ்சம் லைட்டாக வாஷ் பண்ணி மேரினேட் பண்ணிட வேண்டியது தான். ஸோ காய்கறி வேலைலாம் முடித்த பிறகு சிக்கனை எடுத்துக்கலான்ட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதே ப்ரீத்தி சாப்பர் இருக்கு இல்லையா, அதில் தான் இப்போ நம்ம வச்சுருக்கிற அந்த எல்லா காய்கறியுமே கட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து இந்த ஸ்லைசிங்க்கானது. உங்களுக்கு இந்த வெண்டைக்காய், கோவக்காய்லாம் ஜென்ரலாகவே வந்து கட் பண்ணுற டைம் கண்டிப்பாக ஒரு 15 மினிட்ஸாவது ஆகும். அதுவும் நம்ம நிறைய குவான்டிட்டிலலாம் பண்ணுறோம் அப்படின்னா அது ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அதனால் இந்த மார்னிங் டைமில் லன்ச் பேக் பண்ணுற டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் உங்களுக்கு. பட் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுட் சாப்பர் வச்சுக்கிறது வந்து கண்டிப்பாக நான் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா நம்மளோட வேலையை வந்து ஒரு 10 டைம்ஸ் அது குறைச்சி விட்டுடுது. இப்போ நான் வந்து இந்த வீக்குக்கு தேவையான சாலடுக்கு குக்கும்பர் கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம சாலடும் கட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இது எப்போவுமே ரெடியாக இருந்துச்சுன்னா நம்ம வேறு ஆப்ஷனுக்கு போக மாட்டோம். கரெக்டாக இதுதான் சாப்பிட்ருவோம். இன்னொன்று, இது ஒன்று பாக்ஸில் இருக்குன்ற ஞாபகம் நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து வேஸ்ட் பண்ண மாட்டோம். இதை ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் கோவக்காய் கட் பண்ணிட போகிறேன். ஸோ கோவக்காய் வந்து அப்படியே ஜென்ரலாக நம்ம நீளமாகவும் கட் பண்ணுவோம், இல்லை ரவுண்டாகவும் கட் பண்ணுவோம். பட் இது வந்து சாப்பர்ன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நீங்கள் என்ன டைரெக்ஷனில் போடுறீங்களோ அந்த மாதிரி அது கட் ஆகும். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரவுண்டாக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக சாஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக நீட்டமாக இருக்கும். பட் வந்து அகெயின் இதனால நம்மளுக்கு எந்த டேஸ்ட்டுமே மாறவும் மாறாது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் குக்கிங் டைம் உங்களுக்கு இன்னும் கூட கம்மியாகும். நல்ல தின் ஸ்லைசஸாக கட் பண்ணுது பார்த்தீங்களா. இது வந்து நம்ம நைஃபை வச்சு கட் பண்ணுறோன்னா இந்த தின் ஸ்லைசஸ் வராது. அதனால உங்களுக்கு வந்து இது குக் பண்ணுறதுக்கு 10 மினிட்ஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு 2-3 மினிட்ஸ் உங்களுக்கு சேவ் பண்ணி கொடுக்கும். ஒரு காய்கறி வேலை முடிஞ்சது. அடுத்ததாக முள்ளங்கிக்கு நல்லா வாஷ் பண்ணிட்டோம். அதில் இருக்கிற தோலையும் நல்லா கட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு 4ஆக கட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு குட்டி குட்டி பீஸஸாக கிடைச்சிரும். முள்ளங்கியில் பொரியல் பண்ணால் நல்லாயிருக்கும். வெறும் சாம்பார் தான் கிடையாது. முள்ளங்கி ரைஸு பண்ணலாம், அப்புறம் முள்ளங்கி சட்னி பண்ணலாம். நிறைய ஆப்ஷன் இருக்குது. முள்ளங்கிலாம் வந்து நல்லது. நம்ம வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்றதுக்கு கரெக்டான ஒரு வெஜிடபிள் தான் இது. ஸோ முள்ளங்கியுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ போர்ஷனாக இருந்தாலுமே உங்களுக்கு டக்குன்னு 1 மினிட் கூட ஆகாது. ஸோ இதையும் ஒரு பாக்ஸ் ஏர்டைட் பாக்ஸில் போட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல்லாம் லீக் ஆகாது. எப்போ வேணுமோ அப்போ எடுத்து நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிடலாம். இதுவுமே பார்த்திங்கன்னா நல்ல தின்னான ஸ்லைசஸ் மாதிரி கட் பண்ணி விட்டுருந்துச்சு பார்த்திங்களா. ஸோ இதுவுமே நம்மளுக்கு குக்கிங்க்கு ரொம்ப குவிக்காக பண்ணி விட்டுடும். அடுத்து பாவக்காய். ஸோ பாவக்காய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே இருக்கிற அந்த விதை பகுதியெலாம் நம்ம எடுத்துட்டோம். உங்களுக்கு இன்னும் சின்ன பீஸாக வேணுமா 4ஆக கட் பண்ணிக்கலாம். ஒரு காயை 4ஆக கட் பண்ணி நீளமாக போட்டோம் அப்படின்னா சின்ன பீஸாக கிடைக்கும். நான் வந்து அப்படியே பாதியாக கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு வித்தின் 30 செகண்ட்ஸில் டப்புன்னு வேலையை முடிச்சிடும். குக்கிங் டைமே பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாயிடும். நல்லா நம்ம சும்மா உப்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணுவோம்ல, அதுக்குமே நல்லாயிருக்கும். இல்லை பொரியல், தொக்கு அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னாலுமே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வேலையும் முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வெண்டைக்காய். ஸோ வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் ஃபேமிலியில் ரெகுலராகவே நம்ம யூஸ் பண்ணுற காய் தான். பட் இது கட் பண்ணுறது மட்டும் தான் கொஞ்சம் லாங் ப்ராசஸாக இருக்க மாதிரி இருக்கும். பட் வெண்டைக்காவுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி சாப்பரில் போட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் நான் சொன்ன மாதிரி நீட்டமாக போட்டோன்னா ரவுண்டாக இருக்கும். அது லைட்டாக கொஞ்சம் சாஞ்சிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நீளமாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதுவுமே நம்ம ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு பண்ணிக்கலாம். இது நார்மலாக நம்ம உப்பு மிளகாய் தூள்லாம் போட்டு அப்படியே ஃப்ரை மாதிரி பண்ணுவோம்ல, அதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும்.
இல்லை நீங்கள் வந்து தீயல் அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். அது வெண்டைக்காயில் இருக்கிற அந்த கொழப்பு இருக்கும். மிச்சப்படி உங்களுக்கு வந்து ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடியே கட் பண்ணி வச்சு அதனால ஏதாவது ஃப்ளேவர் ஆர் கலர் ஏதாவது சேஞ்ச் ஆகும்னா கிடையாது. எதுவுமே சேஞ்ச் ஆகலை, அது அப்படியே தான் இருக்குது. ஸோ நம்மளோட மீல் பிளான் அண்ட் ப்ரெப் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாலடுக்கு கேரட் அண்டு குக்கும்பர் இருக்குது. அப்புறம் வெண்டைக்காய், பாவக்காய், கோவக்காய், முள்ளங்கி இதெல்லாம் ரெடி ஆயாச்சு. இப்போ இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நான் வந்து கொஞ்சம் சிக்கன் வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ அதையுமே இப்போது ப்ரெப் பண்ணிட வேண்டியது தான். ஸோ நான் வேறு எதுவும் பிளான் பண்ணல சிக்கனுக்கு. நான் இப்போ சொன்ன மாதிரி ஜஸ்ட் இதை பேக் தான் பண்ண போகிறேன். அதனால் இப்போவே எல்லா மசாலையும் போட்டு வச்சுட்டு கொஞ்சமாக நான் வந்து சிக்கன் குழம்பு பண்ணணும். இட்லிக்கு குழம்பு பண்ண போகிறேன் இல்லையா, ஸோ அதுக்கு மட்டும் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம ஒரு ஈவினிங்க்கு மோஸ்ட்லி ஈவினிங்கில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்போ தான் டைம் இருக்கும். ஸோ அந்த டைமில் செஞ்சு ஒரு வீக்கெண்ட் ஈவினிங் ஸ்நாக்காகவோ இல்லை நைட்டு அந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கிட்டோன்னா கரெக்டாக இந்த வீக்குக்கு நம்ம மீல் பிளான் வந்து பர்ஃபெக்டாக போகும். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மீல் பிளான் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.